வணக்கம். அதாவது ஒரு குடும்பத்தில், அதாவது கூட்டு குடும்பத்தில் ஒரு தம்பதியர், அந்த நபரின் தாய் தகப்பன், அவருடைய தங்கைகள் இருவர், தங்கைகள் இருவரும் திருமணம் இன்னும் ஆகவில்லை. எல்லோரும் ஒன்றாக வசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்றால், இந்த நபரின் மனைவி தங்கைகளுக்கு ஏதாவது கல்லூரி ஃபீஸ் கட்டினால் வேண்டாம் என்று அடம் பிடிப்பாள். ஏன் உங்கள் தகப்பனார் பென்ஷன் வருவதில் அவருடைய காசில் கட்டக்கூடாதா என்று. படிப்புக்கு மற்றவர்களுக்கு கூட நாம் கொடுக்க வேண்டும், கல்விக்கு. அதுவும் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுப்பது தவறில்லை என்று சொல்லுவார். இந்த பெண்மணி அப்படி கொடுக்கக்கூடாது என்று வம்பு செய்வாள். இதை அந்த பெண்கள் காதில் கேட்டுவிட்டார்கள். அந்த சகோதரிகள் காதில் கேட்டுவிட்டு, ஐயோ, இனிமேல் சகோதரனிடம் வாங்கக்கூடாது என்று இருவரும் முடிவு செய்து கொண்டார்கள். இதை தன்னுடைய தாய் தகப்பனிடம் சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? அவங்க தாய் தகப்பனிடம், அதாவது படிப்புக்கு பெற்றவர்கள் தந்து அவர்களுடைய இதில் நான் முன்னேறினால் அது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அல்லவா, இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதனால் கல்விக்கு நீங்கள் இருவரும் பணத்தை கொடுத்து விடுங்கள், இன்னும் ஒரு வருடம்தான் இருக்கின்றது, ஃபீஸ் கட்டிவிடுங்கள் என்று மறைமுகமாக சொன்னார்கள். ஏன் உன்னுடைய சகோதரன் கொடுக்கவில்லையா? அவரிடம் கேட்டால் கொடுப்பார், வேண்டாம் நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி இரண்டு பெண்களும் 3ஆம் வருடம் படித்து கொண்டிருந்தார்கள். வாங்கி கொண்டு கட்டிவிட்டார்கள். சகோதரன் கேட்டும் வேண்டாம், அப்பா அம்மாவே கொடுத்து விட்டார்கள். ஏன் ஏதாவது பிரச்சனையா என்று சகோதரன் கேட்டான். இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி வீட்டுக்குள் பிரச்சனை வராமல் பாதுகாத்து கொண்டார்கள் இந்த இரண்டு பெண்மணிகளும். அப்படி இருக்கும்போது வேறு ஏதாவது வம்புக்கு இழுக்கலாம் என்று அந்த மனைவி யோசித்தாள். சரி, தீபாவளி பண்டிகை வருகிறது, அவர்களுக்கு துணி ஏகபோகமாக இருக்கின்றது, அதில் காசு செலவு பண்ண வேண்டாம், அந்த காசை அவர்களுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வைத்து கொள்ளலாம் அல்லவா என்று சொன்னாள். அதற்கு கணவனோ, வேண்டாம், அவர்கள் ஃபீஸை அப்பாவே கட்டிவிட்டார், வேண்டாம். அம்மா காலையில் சொன்னார்கள், சகோதரிகளும் சொன்னார்கள், வேண்டாம், பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தால் போதும், அவர்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைத்து விடலாம். ஓ, திருமணத்துக்கு நீங்கள் தான் காசு தரணுமா? இல்லை, அம்மா அப்பா எல்லாம் பேங்கில் போட்டு வைத்துள்ளார்கள், நகைகளும் ரெடியாக இருக்கின்றது, என்னுடைய காசை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை, கேட்க மாட்டார்கள். நீங்கள் இப்படியே சொல்லி என்னை சமாதானப்படுத்த வேண்டாம், நமக்கு என்று ஒரு குழந்தை குட்டி இருந்தால் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு சிக்கலாகிவிடுமே, அதற்குத்தான் நான் சொன்னேன் என்று சொன்னால், நீ என்ன சமாதானம் செய்தாலும் என் மனசுக்கு அது எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நான் சரியாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் கணவர். இப்படியாக உருண்டோடி கொண்டிருந்தது காலம். படிப்பு முடித்து விட்டார்கள். இரண்டு பெண்களுக்கும் ஒரே மேடையில் அண்ணன் தம்பியை பார்த்து திருமணமும் செய்து விட்டார்கள் பெற்றோர்கள் நாசூக்காக சொல்லிவிட்டார்கள். இரண்டு பேருடைய திருமணமும் முடிந்து விட்டது. அதுவும் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கட்டும், எங்களுக்கு மன நிம்மதி. இருக்கிற பணத்தை இடத்தை விற்று 3ஆக போட்டு 4ஆக போட்டு விடலாம், எங்களுக்கு ஒரு பங்கு, அவங்க 2 பேத்துக்கு உங்களுக்கு 3 பேத்துக்கு என்று செட்டில் செய்துவிட்டு
சீனியர் சிட்டிசன் அப்பார்ட்மெண்ட்டில் சென்றுவிட முடிவு செய்து விட்டார்கள். மகனும் எதுவும் பேசவில்லை. காரணம், இங்கு ஒன்றாக இருந்தால் மனைவியினுடைய பேச்சில் பிரச்சனை ஆகிவிடும். வயதான காலத்தில் அவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுவிடும். மனக்குழப்பமே நோய்க்கு காரணமாகிவிடும். நிம்மதி இல்லாமல் இருக்கும் இடத்தில் இருப்பதை விட நிம்மதியாக எங்கு இருக்கிறார்களோ அங்கு இருக்கட்டும் என்று, ஆமாம், அங்கே இருந்தால் 4 பேர் இருப்பார்கள், பேசலாம், ஜாலியாக நடக்கலாம், எல்லாம் செய்யலாம். இங்கே இருவரும் நாங்கள் வேலைக்கு சென்று விடுவோம். அம்மா அப்பாவுக்கு இதுவரைக்கும் சகோதரிகள் துணைக்கு இருந்தார்கள், இனிமேல் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. என்னை தவறாக நினைக்காதீர்கள் என்று சொல்லி அனுமதி கொடுத்தார் மகன். இப்படி அவர்கள் இருந்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஒன்றாக இருந்தாலும், ஒட்டு குடித்தனமாக இருந்தாலும், தனியாக இருந்தாலும், மனதை பக்குவமாக வைத்து கொண்டு மற்றவர்களுடன் ஒற்றுமையாக இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ முற்பட வேண்டும். அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியாக அனைவரும் வாழலாம் அல்லவா? யாருக்கும் இக்காலத்தில் அந்த சூழல் இல்லை. என்ன செய்வது? எங்கே நிம்மதியோ அங்கே தேடிக்கொண்டு செல்ல வேண்டியது தான் கட்டாயமாக்கப்படுகின்றது. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா.